மக்களே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேங்காய் சோறு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவை 2 வெங்காயம், 4 தக்காளி, 4 மிளகு, கொஞ்சம் மல்லிக்கீரை, புதினா, பிரியாணி இலை. எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். வெங்காயம் வெட்டியாச்சு. தக்காளி வெட்டிக்கலாம். வெட்டினதும் மிளகாய் வெட்டிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் வெட்டியாச்சு. தக்காளி, வெங்காயம், மல்லிக்கீரை, புதினா, பிரியாணி எல்லாம் வெட்டலாம். தேங்காய் சர்வத்துக்கு முக்கியமான தேங்காய் தான். தேங்காய் 3 தேங்காய் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி கொஞ்சம் பொருள் கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தமிழ் தேங்காய் பிடிக்க வசதியா இருக்கும். நம்ம தேங்காய் பிடித்த ஃபர்ஸ்ட் பாலில் கல்லுப்பு தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. சாப்பிடும்போது கறிக்கூடாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் பால் நம்ம அரைச்சிட்டோம்ல, அதை திரும்பியும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இது 3 தடவை பால் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி தேங்காயிலேயே திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாலில் உப்பு போட்டுக்கோங்க. 3 தடவை எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் வெளியே ஆயிடும். அப்புறம் யூஸ் பண்ண தேவை கிடையாது. இப்போ ஓரமா வச்சுக்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு அரிசி உங்களுக்கு இவ்வளவு தேவையான அளவுக்கு அது அவ்வளவுதான் அரிசி. ஒரு வாஷ் பண்ண ஊற போட்டுக்கோங்க. இப்போ பாதி கொஞ்சம் பாதி எண்ணெய் ஊற்றிட்டு கட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். அது சிவப்பானதுக்கு அப்புறம் உங்க வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் தேவையானது போட்டு அது சிவப்பானதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி, மிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க. மல்லிக்கீரை, புதினா, பிரியாணியில போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்போ ஒரு அளவுக்கு அரைச்சினா 2 அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றணும். 2 அளவுக்கு அரைச்சினா 4 அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ 2 அளவுக்கு அரிசி தேங்காய் பால் ஊற்றினா ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. இது நல்லா கொதிச்சதுக்கு லைட்டாக நோற மாதிரி பொங்கல் வரும். அப்போ மூடி போட்டுக்கோங்க. பொங்கல் கரைஞ்சி அரிசி கட்டிக்கலாம். இப்போ போட்டு வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அரிசி வேகட்டும். தண்ணிலாம் நம்ம தண்ணியெல்லாம் வதனதுக்கு அப்புறம் டம்ல போட்டுக்கணும். தண்ணி இருக்கு, தண்ணியெல்லாம் வதனதுக்கு டம்ல போட்டுக்கலாம். டம்ல போட்ட தண்ணி தண்ணி போட்டாச்சு. சூப்பரான சுவையான தேங்காய் சோறு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாய்.